தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம், இந்த 2 நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகள் மகிமை டிவியிலே வெளியிடப்படுகின்றன. இந்த சங்கீத செய்திகள் எல்லாமே தொகுப்பாக யூடியூபில் காணப்படும். ஏதாவது ஒரு சங்கீதத்தை நீங்கள் விட்டுவிட்டால் யூடியூபில் நீங்கள் போய் பார்த்து அந்த சங்கீதத்தின் அறிவுரைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இந்த செய்திகளை கேட்ட பிறகு உங்களுடைய ஆலோசனைகள், ஜெப குறிப்புகள் இவற்றையெல்லாம் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துவீர்கள் என்றால் உங்களுக்காக ஜெபிப்போம், ஆலோசனைகள் உங்களுக்கு வழங்குவோம். அது மட்டுமல்ல, வேதம் முழுவதற்கும் வேத தியான உரை எழுதியிருக்கிறோம். திருமறை தெளிவுரை என்ற தலைப்பில் 66 புஸ்தகங்களுக்கும் விளக்க உரை எழுதியிருக்கிறோம். வேண்டியவர்கள் நீங்கள் எங்களுடைய முகவரியிலே டெலிஃபோனிலே தொடர்பு கொண்டு நீங்கள் அவற்றை பெற்றுக்கொள்ளலாம். 8 வால்யூமில் 8 பாகங்களாக வேதம் முழுவதற்கு விளக்க உரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை நீங்கள் பெற்று ஆசீர்வாதமாக இருக்கவும், உங்களுடைய ஒரு குடும்ப பொக்கிஷமாக அவற்றை கருதவும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த செய்திகளை பாருங்கள். இந்த செய்திகளை, இந்த டிவி சேனலை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மன்னா மழையில் நனைய மறுபடியும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே நாம் செய்திகளை தியானித்து வருகிறோம். இன்றைய நாளிலே 94ஆம் சங்கீதம். இந்த சங்கீதத்தை எழுதியது யார் என்று தெரியவில்லை. எனவே இதை அநாதை சங்கீதம் என்று அழைக்கிறார்கள். ஆனால் வேத வாக்கியங்கள் எல்லாமே ஆவியானவரால் அருளப்பட்டவை என்பதனாலே அநாதை சங்கீதம் என்று சொல்ல முடியாது. ஆவியானவருடைய சங்கீதங்களிலே ஒன்று என்று தான் சொல்ல வேண்டும். 94ஆம் சங்கீதத்தின் சில வசனங்களை முதலாவதாக வாசிக்கிறேனே. வேத புத்தகத்தை கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் வாசிக்கும் பொழுது நீங்களும் வசனங்களை பார்த்து தொடர்வீர்கள் என்றால் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நீதியை சரிக்கட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே, நீதியை சரிக்கட்டுகிற தேவனே, பிரகாசியம். பூமியின் நியாயாதிபதியே, நீர் எழுந்து பெருமைக்காரருக்கு பதிலளியும். கர்த்தாவே, துன்மார்க்கர் எதுவரைக்கும் மகிழ்ந்து துன்மார்க்கர் எதுவரைக்கும் களி கூர்ந்திருப்பார்கள்? எதுவரைக்கும் அக்கிரமக்காரர் யாவரும் வாயாடி கடினமாக பேசி பெருமை பாராட்டுவார்கள்? கர்த்தாவே, அவர்கள் உமது ஜனத்தை நொறுக்கி உமது சுதந்திரத்தை ஒடுக்குகிறார்கள். விதவையையும் பரதேசியும் கொன்று திக்கற்ற பிள்ளைகளை கொலை செய்து கர்த்தர் பாரார், யாக்கோபின் தேவன் கவனியார் என்று சொல்கிறார்கள் என்று சொல்லி தொடர்ந்து இந்த சங்கீதம் துன்மார்க்கரால் வரக்கூடிய இடுக்கண்களை விவரிப்பதாக நாம் விதத்தில் என்ன வாசிக்கிறோம். மனாசே என்ற ஒரு மோசமான அரசன் இஸ்ரவேலிலே, அவனைப் போல ஒரு அக்கிரமக்கார மனுஷனை நாம் இஸ்ரவேலிலே யூதாவிலே பார்த்ததில்லை. அவனை குறித்த காரியங்களை 2 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். கெட்டவர்களால், அக்கிரமக்காரர்களால் வரக்கூடிய பாடுகளை குறித்து இந்த சங்கீதம் நமக்கு விளக்குகிறது. 93ஆம் இந்த சங்கீதமும் 95 முதல் 100 வரை உள்ள சங்கீதங்களும் ஆண்டவருடைய சர்வ வல்லவருடைய ஆளுகையை குறித்து போதிப்பதாக இந்த சங்கீதங்களை நாம் கருத்தாக வாசிக்கும் பொழுது நாம் கற்றுக்கொள்ளலாம். பாபிலோன் அரசாங்கம் முறியடிக்கப்பட்டு மேதிய பெர்சிய அரசாங்கம் வந்தபொழுது இந்த பெர்சிய மேதிய அரசாங்கம் யூதர்களெல்லாம் 70 வருஷமாக அடிமைத்தனத்தில் இருந்த யூதர்களை எல்லாம் அவர்கள் விடுவித்தார்கள் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. மன்னர்களில் ஒருவனாகிய கோரேசு இந்த விடுதலை அறிவித்தான். ஜனங்கள் விடுவிக்கப்பட்டு வீட்டுக்கு வந்தார்கள், எருசலேமுக்கு வந்தார்கள், தங்களுடைய சொந்த நாடாகிய யூதேயாவுக்கு வந்தார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் 10ஆம் 14ஆம் 73ஆம் 92ஆம் சங்கீதங்களிலே பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வெற்றி, அக்கிரமக்காரர் மேல் ஆண்டவர் கொண்ட வெற்றியை பற்றி அந்த சங்கீதங்களும் நமக்கு அறிவிக்கின்றன. என்னென்ன சங்கீதங்கள்? மீண்டும் 10, 14, 73, இன்னும் 92. ஆண்டவர் அக்கிரமத்தின் மேல் மேற்கொண்ட வெற்றியை இந்த சங்கீதங்கள் எல்லாம் அறிவிக்கின்றன. குறிப்பாக ஆதரவற்றவர்கள், திக்கற்றவர்கள், அவர்கள் மேல் கொண்ட கொடுங்கோல் ஆட்சி தலைவர்கள், இவர்களை எல்லாம் ஆண்டவர் மேற்கொண்டு நீதியை சரி கட்டுவதாக இந்த சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறது. முதல் 7 வசனங்களை நாம் வாசித்தோம். அதில் என்ன பார்க்கிறோம்? அடிக்கடி நீதி 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 என்று காண்கிறோம். கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவர். இங்கே அநீதியோடு வாழ்ந்த மக்களிடத்தில் அநீதியை செலுத்தியவர்கள் இவர்கள் யாருமே வெளிநாட்டுக்காரர்கள் அல்ல, வேறு தேசத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, உள்நாட்டுக்காரர்கள். இது உள்நாட்டு கலகம். உள்நாட்டு தலைவர்கள் ஜனங்களை வஞ்சித்து தங்களுடைய சொந்த ஜனங்களை ஏமாற்றி அவர்களை கொடுமைப்படுத்தி வாழ்ந்ததாக இந்த சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறது. முதல் 2 வசனங்களிலே நீதி இல்லாத ஒரு நிலைமை, இன்னும் ஜனங்களெல்லாம் ஆண்டவரிடத்தில் ஓடி ஆண்டவரிடத்திலே தங்களுடைய காரியங்களை சொல்லக்கூடிய
கருத்துக்கள், இன்னும் ஆண்டவரை நோக்கி கெஞ்சி ஜெபிக்கக்கூடிய ஜெப நிலைமைகள், ஆண்டவரை எழுந்தருளும் எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லக்கூடிய காரியங்கள், இதையெல்லாம் இந்த சங்கீதம் ஆரம்பத்திலே முதல் 7 வசனங்களிலே அறிவிக்கிறது. ஏசாயா 33 அதிகாரம் 22 வசனத்தை பார்க்கும் பொழுது அந்த வசனம் உங்களுக்கு நல்லது. ஒருவேளை ஏதாவது வழக்குகளிலே சிக்கி கொண்டிருப்பீர்கள் என்றால், வழக்காட பிரயாசப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்றால், கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அவ்வப்போது நடையாய் அலைந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் அந்த வசனம் உங்களுக்கு முக்கியமானது. ஏசாயா 33:22 வாசிக்கிறோம், கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, அவர் நம்முடைய நியாய பிரமாணிகர், அவர் நம்முடைய இரட்சகர், அவர் நம்முடைய ராஜா, அவர் நம்முடைய இரட்சகர், அவர் நம்முடைய ராஜா என்ற கருத்துக்களை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நியாயாதிபதி, எனவே கலங்கவே வேண்டாம். உலகம் நம்மை நியாயந்திருக்க முடியாது. உலக பிரகாரமான நீதிபதிகளும் நம்மை தப்பாக நியாயந்திருக்கக்கூடும். ஆனால் கர்த்தரோ உண்மையான மெய்யான நியாயாதிபதி. அவர் நிச்சயமாக நீதியை வழங்கக்கூடியவர். தம்முடைய ஜனத்திற்கு நீதியை அருளி அக்கிரமக்காரருக்கோ தண்டனையை கொடுப்பார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே தொடர்ந்து மெய்யான நீதிபதியாகிய ஒரே நீதிபதியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கிட்டிச் சேருங்கள். லூக்கா 18 அதிகாரத்திலே ஒரு அநீதியான நியாயாதிபதியின் இடத்திலே ஒரு விதவை அடிக்கடி போய் தன்னுடைய வழக்கை அவனிடத்திலே வர்ணித்ததாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவளுடைய வழக்கை அவன் அல்ல தட்டினான். உடனடியாக நியாயம் விசாரிக்கவில்லை. அவள் அவ்வப்போது மன சோகத்தோடு மன சஞ்சலத்தோடு திரும்பி சென்றாள். ஆனால் குறிப்பிட்ட ஒரு நாளிலே அந்த அநீதியான நியாயாதிபதி அவளுக்கு நியாயம் செய்தான், அவளுக்கு ஆதரவாக இருந்தான் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். ஆக அநீதியான நியாயாதிபதியே நியாயம் செய்ய தன்னை அர்ப்பணித்திருக்கும் பொழுது நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் நமக்கு எவ்வளவு தூரம் மெய்யான நீதியை செலுத்துவார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த அக்கிரமக்காரர்கள் எல்லாரையுமே சங்கீதக்காரன் ஆண்டவரிடத்தில் விட்டு விடுவதாக நாம் பார்க்கிறோம். தான் நியாயந்தீர்க்காமல் இந்த நியாய தீர்ப்பை கடவுள் கைவசம் அர்ப்பணித்து விடுவதாக பார்க்கிறோம். ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் கற்பித்தார். அதே காரியங்களை இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். ரோமர் 12 அதிகாரம் பாருங்கள். ரோமர் 12 அதிகாரத்திலே நான் வாசிக்கும் பொழுது, ரோமர் 12 அதிகாரம் 17 வசனம் முதல் நான் வாசிக்கும் பொழுது பாருங்கள் வேதத்தை. ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். நீங்கள் பழி வாங்கக்கூடாது. கர்த்தருக்கு அந்த பழி வாங்குதலை கையெழியுங்கள், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அடுத்த வசனம் பாருங்கள், 20 முதல். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனங்கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானங்கொடு. தாகமாயிருந்தால் தண்ணீர் கொடு என்று இருக்க வேண்டும். பானங்கொடு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆவியானவர் சொல்லுகிறார், குளிர்பானம், ஜூஸ் இதையெல்லாம் கொடு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தாகமாயிருந்தால் அவனுக்கு பானங்கொடு. யாருக்கு? சத்துருவுக்கு, விரோதிக்கு, பகைவனுக்கு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று சொல்லி வேதம் நமக்கு அறிவிப்பதாக வேத புஸ்தகத்திலே நான் வாசிக்கிறோம். ஆக ஒருவருக்கும் தீமைக்கு தீமை செய்யாமல் எல்லாருக்கும், விசேஷமாக பகைவர்களுக்கு, விரோதிகளுக்கு, இவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் மத்தேயு 5 அதிகாரம் பாருங்கள். மத்தேயு 5 அதிகாரம் மலை பிரசங்க அதிகாரம். அதையிலே நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு 5 அதிகாரம் கடைசி சில வசனங்களிலே நாம் காண்கையில் என்ன வாசிக்கிறோம்? 44 வசனம் முதல். மத்தேயு 5:44 முதல். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். எப்படி? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அப்படி செய்தால், இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார் என்று தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். ஆக
இந்த வசனங்களில் நான் வாசிப்பது என்ன? பழிவாங்குதல் கர்த்தருக்குரியது, அவரிடத்தில் பழிவாங்குதலை ஒப்பு கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சத்துருவை சிநேகிக்க வேண்டும். எப்படி? நன்மை செய்ய வேண்டும், அவர்களுக்கு ஜெபம் பண்ண வேண்டும், அவர்கள் சபித்தால் நாம் ஆசீர்வதிக்க வேண்டும் போன்ற கருத்துக்களை எப்பொழுது வாசிக்க கேட்டோம். ஐயா, அந்த ஆளை நினைக்கும் பொழுதெல்லாம் என்னுடைய இருதயம் குமுறுகிறது, என்னுடைய பற்கள் நரநரவென்று கடிக்கிறது. எப்படி ஐயா ஜெபம் பண்ணுவது? அந்த சத்துரு, அந்த துரோகி, அந்த விரோதி, அந்த பகைஞன் ஆண்டவரால் படைக்கப்பட்டவன். அவன் மேலே கர்த்தருடைய சாயல் இருக்கிறது. கர்த்தருடைய சாயலை மதியுங்கள். அந்த ஆளுக்காக ஆண்டவர் ஜீவனை விட்டிருக்கிறார். ஆண்டவருடைய ஜீவனை மதியுங்கள். அந்த ஆளுக்காக கிறிஸ்து சிலுவையிலே மரித்து இரத்தம் சிந்தி இருக்கிறார். ஆண்டவருடைய இரத்தத்தை மதியுங்கள். ஆண்டவர் அந்த ஆளுக்காக மரித்ததினாலே நீங்கள் அந்த ஆளை மதியுங்கள். மதித்து ஒரு குறிப்பிட்ட ஜெபத்தை செய்யுங்களேன். ஆண்டவரே, அந்த ஆள் வாழ்க்கையின் மூலமாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, அந்த ஆள் வாழ்க்கையின் மூலமாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொல்லிக்கொண்டே இருங்களேன். அந்த ஆள் மாறுவார், அல்லது உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காமல் ஒதுங்குவார். எனவே சத்துருக்களை சிநேகிக்க வேண்டியது, பழிவாங்குதலை கர்த்தரிடத்தில் விட்டுவிட வேண்டியது நம்முடைய கடமை. பழிவாங்குதல் கர்த்தருக்குரியது. கர்த்தரிடத்தில் அந்த ஆளை, அந்த பிரச்சனையை விட்டு விடுவது நலமானது. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். வருங்காலத்திலே அவருடைய வருகையில் நிச்சயமாக எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு உண்டு என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யாரை நாம் பழிவாங்க துடிக்கிறோமோ, யாரை ஆண்டவர் பழிவாங்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் விட்டு விடுகிறோமோ, அந்த ஆள் மனம் திரும்பவில்லை என்றால் கர்த்தர் அவருக்குரிய தண்டனையை கொடுப்பார். உடனடியாக கொடுப்பார், படிப்படியாக கொடுப்பார், கடைசியில் நரகத்தில் தள்ளுவார். எனவே பழிவாங்குதலை ஆண்டவரிடத்தில் விட்டுவிடுங்கள். காரணம், அவர் நீதியை சரி கட்டுகிறவர். முதலாவதாக நீதியை சரி கட்டுகிறவர். இரண்டாவதாக நெகிழ விடாதிருப்பவர். நெகிழ விடாதிருப்பவர் நம்மை ஒரு காலம் தள்ள மாட்டார். தம்முடைய கரங்களிலிருந்து நம்மை விழத் தள்ள மாட்டார். அவருடைய கரங்களிலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஐயா, ஆண்டவருடைய கரங்களிலே நாம் இருந்தாலும் சில சமயங்களிலே அந்த கரத்திலிருந்து வழுவி விழுந்து விடுவோமே. அந்த கரங்களிலும் 4 விரல்களை விரித்தால் ஆங்காங்கு இடைவெளி உண்டு, அதிலிருந்து நாம் தப்பி கீழே விழுந்து விடுவோமே. நாம விழுந்து விடுவோமே? அல்ல, அல்லவே அல்ல. ஆண்டவருடைய கரங்களிலே நாம் இருக்கிறோம் என்றால் அந்த கரத்திலே ஒரு விரலாக இருக்கிறோம். அந்த விரல் கீழே விழுமா? கர்த்தருடைய விரல் அவருடைய கரத்திலிருந்து கீழே விழுமா? இல்லவே இல்லையே. ஆண்டவருடைய சரீரத்திலே அங்கமாக இருக்கிறவர்களுக்கு இது கிடைக்கப்பெறும் பெரிய பாக்கியம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. துன்மார்க்கர் சொல்லுகிறார்கள், இந்த கொடுமைகளை கர்த்தர் பார்க்க மாட்டார் என்று சொல்லி, கர்த்தர் காணார் என்று சொல்லி அறிவிப்பதாக இந்த சங்கீதத்திலே பார்க்கிறோம். 3ஆம் வசனம் முதலாக நாம் வாசிக்கிறோம். ஆனால் கர்த்தர் காண்கிறவர், 7 கண்களை உடையவர் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அவருடைய பார்வை உலகமெங்கும் பூமி எங்கும் சுற்றி வருகிறது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எந்த தீமையை யார் செய்தாலும் 5 பேர் பார்க்கிறார்கள். பிதா பார்க்கிறார், குமாரன் பார்க்கிறார், பரிசுத்தாவியானவர் பார்க்கிறார், தூதர்கள் பார்க்கின்றனர், பிசாசுகள் பார்க்கின்றன. 5 பேர் மத்தியிலே பாவங்கள் செய்யப்படுகின்றன. எனவே கர்த்தர் மட்டுமல்ல, எத்தனையோ பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த பாவத்திற்கெல்லாம் தண்டனை உண்டு. காரணம், கர்த்தர் நீதிபரர் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். தேவஜனத்தின் சில கேள்விகள், தேவஜனத்தை பார்த்தே அல்லது மற்றவர்களை பார்த்தே எப்பொழுது புத்திமான்களாவீர்கள்? அவர் கேளாரோ, அவர் காணாரோ, உங்களை எல்லாம் கடிந்து கொள்ளாரோ, இவற்றையெல்லாம் அறியாரோ? ஆண்டவருக்கு முன்பாக எழும்புகிறவன் யார்? என் பட்சத்தில் நிற்பவன் யார் என்றெல்லாம் அவர்கள் கேள்விக்கு மேல் கேள்வி கேட்கிறார்கள். கொடுங்கோல் ஆசனம் எப்பொழுதும் இசைந்திருக்குமோ? இல்லை. ஆசனம், சிங்காசனம் எப்பொழுதும் ஆண்டவர் அதிலே வீற்றிருக்கிறார். பரலோகத்தில் இருக்கக்கூடிய சிங்காசனம், அந்த சிங்காசனத்தில் ஆண்டவர் உட்கார்ந்து பூமியை பார்த்து கொண்டிருக்கிறார், தம்முடைய பிள்ளைகளை கண்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அதனால் நிகழக்கூடிய காரியங்கள் என்ன? 8ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை நாம் பார்க்கையிலே 8 முதல் 9 அவர் காண்கிறவர்.
நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி ஆகார் அறிவித்ததாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவர் காண்கிறவர். இன்னும் 10ஆம் 11ஆம் வசனத்திலே அவர் கண்டிக்கிறவர். இன்னும் 12ஆம் வசனத்திலே குழி வெட்டுகிறவர். எந்தெந்த பாவம் யார் யார் செய்தாலும் மனம் திரும்பாத பட்சத்திலே அவர்களுக்கு குழி வெட்டுதல் காத்திருக்கிறது என்று சொல்லி 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். எனவே தம்முடைய பிள்ளைகள் பாவம் செய்யாமல் இருக்கத்தக்கதாக ஆண்டவர் 2 காரியங்களை செய்கிறார். முதலாவதாக சிட்சிக்கிறார். அவர்களுக்கு தண்டனை கொடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த ஆண்டவர் விரும்புவதாக வேதத்திலே நான் வாசிக்கிறோம். 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது இந்த 12ம் 13ம் என்ன சொல்கிறது பாருங்கள். கர்த்தாவே, துன்மார்க்கனுக்கு குழி வெட்டப்படும் வரைக்கும் நீர் தீங்கு நாட்களில் அமர்ந்திருக்க பண்ணி சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். நெகிழ விடாத தேவன், துன்மார்க்கரை கண்டிக்கும் தேவன், சிட்சைகளினூடாக அவர்களையும் தம்முடைய ஜனத்தையும் வழிநடத்தக்கூடிய தெய்வம். பவுல் ஒரு தடவை சொன்னான், நான் அன்போடு வர வேண்டுமோ பிரம்போடு வர வேண்டுமோ? அன்பும் உண்டு, பிரம்பும் உண்டு, கோலும் உண்டு, தடியும் உண்டு, கிருபையும் உண்டு, சிட்சையும் உண்டு. இவற்றினூடாக ஆண்டவர் நம்மை அனுதினமும் வழிநடத்த பிரயாசப்படுவதாக நாம் பார்க்கிறோம். ஆக இப்படி துன்பமான சூழ்நிலையிலே அக்கிரமக்காரர்கள், பகைவர்கள், ஆண்டவரை அறியாதவர்கள், அனுதினமும் நமக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கிறவர்கள், இவர்களை குறித்து நாம் எண்ணும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், விசுவாசிகள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்த்தால் 12ஆம் வசனத்திலே அமர்ந்திருங்கள், நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், அமர்ந்திருங்கள் என்று சொல்லி 46ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலும் நாம் காண்கிறோம். இரண்டாவதாக ஆண்டவருடைய வசனத்தை தியானியுங்கள். 13ஆம் வசனத்திலே 8ஆம் வசனத்திலே துன்பமான புயல் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய சமூகத்துக்கு வாருங்கள், அவருடைய வேதத்தை தியானியுங்கள், உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் அங்கே பதில் உண்டு. அவ்வப்போது உங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து தம்முடைய நீதியின் பாதைகளிலே வழிநடத்துவது மட்டுமின்றி கர்த்தர் உங்களை காத்து கொள்வார். காரணம், அவர் உங்களுக்கு கேடகமாக இருக்கிறார், துருகம் கோட்டையாக இருக்கிறார், அடைக்கலம் ஆதரவாக இருக்கிறார் என்றெல்லாம் வேதத்திலே வாசிக்கிறோம். முதலாவதாக அமர்ந்திருங்கள், இரண்டாவதாக ஆண்டவரை தியானியுங்கள், மூன்றாவதாக அவரை பின்பற்றுங்கள் என்று சொல்லி கூட வேதத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆக தெய்வம் நம்மை நெகிழ விடாதிருக்கிறவர். முதலாவதாக நீதியை சரி கட்டுகிறவர், இரண்டாவதாக நெகிழ விடாதிருக்கிறவர், மூன்றாவதாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர் நம்பத்தக்கவர். மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரிலே பற்றுறுதியாய் இருப்பது நலம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவர் மட்டுமே இந்த உலகத்திலே நம்பத்தக்கவர். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒருவரையும் நம்பாதே என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. சிநேகிதனை நம்பாதே, உன் படுக்கையில் இருக்கக்கூடிய உன் மனைவியை நம்பாதே. நம்பத்தக்க ஒரே நாயகர் தெய்வம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று சொல்லி கடைசி சில வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். எந்தெந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம்? ஆண்டவர் நம்பத்தக்கவர் என்று சொல்லி 21ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனங்களிலே நாம் காண்கிறோம். 21ஆம் வசனம் பாருங்கள், அதிலிருந்து பாருங்கள். அவர்கள் நீதிமானுடைய ஆத்துமாவுக்கு விரோதமாய் கூட்டங்கூடி குற்றமில்லாத இரத்தத்தை குற்றப்படுத்துகிறார்கள். கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பியிருக்கிற கன்மலையுமாய் இருக்கிறார். அவர்களுடைய அக்கிரமத்தை அவர்கள் மேல் திருப்பி, அவங்க தப்பு பண்ணுறாங்களா, குற்றம் பண்ணுறாங்களா, பாவங்கள் செய்கிறாங்களா, அந்த அக்கிரமம் அவர்கள் மேலேயே வரும். படுகுழியை வெட்டுகிறவன் அதில் விழுவான் என்று சொல்லி நீதிமொழிகள் சொல்கிறதே, அதே போல மீண்டும் 23, அவர்களுடைய அக்கிரமத்தை அவர்கள் மேல் திருப்பி அவர்களுடைய பொல்லாப்பு நிமித்தம் அவர்களை சங்கரிப்பார். நம்முடைய தேவனாகிய கர்த்தரே அவர்களை சங்கரிப்பார். 2 தடவை சங்கரிப்பார். ஆண்டவர் அவர்களை விடவே மாட்டார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை இந்நாட்களிலே சிலரால் நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். சிலர் நம்மை
நிஷ்டூரமாக நம்மை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கலாம். சிலர் நம்மை அவ்வப்போது முல்லை போல நம்ம மேலே குத்தி கொண்டிருக்கலாம். அவர்களை நினைத்தாலே நமக்கு மயக்கம் வருகிறது, கோபம் வருகிறது, தலை சுற்றுகிறது. கர்த்தர் என்ன சொல்கிறார்? அவர்களை சங்கரிப்பார் என்று இருமுறை ஆண்டவர் சொல்லுவதாக வேதத்திலே வாசிக்கிறோம். நமக்கோ கர்த்தர் அடைக்கலமானவர் என்று சொல்லி 22ஆம் வசனம் நமக்கு அறிவிக்கிறது. அவர் நம்முடைய கன்மலை என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. கன்மலைன்னா என்ன அர்த்தம்? அடைக்கலம். கன்மலை என்றால் உறுதியான ஒரு இடத்துல, உயரமான ஒரு இடத்துல, உன்னதமான ஒரு இடத்துல ஆண்டவர் நம்மை உட்கார பண்ணி ஆண்டவர் அந்த அக்கிரமக்காரருடைய காரியங்களை கவனிக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. குற்றமில்லாத இரத்தத்தை குற்றப்படுத்துகிறார்கள். நாம் ஒன்றும் தவறே செய்யவில்லை, இருப்பினும் நமக்கு விரோதமாக பிராது பண்ணுகிறார்கள், வழக்கு போடுகிறார்கள், நம் மேலே குற்றம் சாட்டுகிறார்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவரே, குற்றமில்லாத இரத்தமாயிற்றே, குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்று யூதா சொல்கிறானே, அதே போல குற்றமில்லாத இரத்தம் ஒருவேளை நாம் காட்டி கொடுக்கப்பட்டாலும், நாம் கொடுமைப்படுத்தப்பட்டாலும் அந்த காரியங்களெல்லாம் கொஞ்ச வேளைதான். ஆண்டவர் அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்பினார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். சத்தியத்தை 3 நாட்கள் தான் மறைக்க முடியும், அதற்கு பிறகு அது உயிர்த்தெழும், உலகத்திலே பிரகாசிக்கும். அதுபோல உங்களுடைய கொடுமையின் நாட்கள் கொஞ்ச காலம், மீண்டுமாக நீங்கள் எழும்பி பிரகாசிப்பீர்கள். பூமியிலே போராட குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ என்று சொல்லி வேதத்திலே நான் வாசிக்கிறோம். அந்த குறிக்கப்பட்ட காலம் வரை அமர்ந்திருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை. அவர்கள் மேல் அவருடைய அக்கிரமத்தை திருப்புவார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியில் நடத்துகிறவன் தான் வெட்டின குழியிலே தானே விழுவான், உத்தமர்களோ நன்மை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி நீதிமொழிகளிலே நாம் வாசிக்கிறோம். ஆக எந்த விதமான கவலையும் இல்லாமல், எந்த விதமான கஷ்டத்தையும் நீங்கள் படுகிறோம் என்று நீங்கள் புலம்பாமல், கண்ணீரும் விடாமல் கர்த்தரையே நோக்கி பார்த்து பிழைத்து பிரகாசமடைந்து ஆண்டவருக்காக உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழுங்கள். ஆமான் கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாக குழி வெட்டினானே, அதுவும் மட்டுமல்ல, மொர்தெகாய்க்கு ஒரு தொழுமரத்தை, ஒரு தூக்கு மரத்தை பண்ணினானே. என்ன நடந்தது? கடைசியாக எல்லா அக்கிரமங்களும் அவன் மேலே, அவன் குடும்பத்தின் மேலே, அவனுடைய சம்பத்தின் மேலே விழுந்தது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அவனுடைய ஜாதியையே, அவனுடைய குலத்தையே, அவனுடைய ஜனங்களையே ஆண்டவர் அழித்து போட்டார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே துன்மார்க்கன் அவனுக்கு கொஞ்ச நேரம்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கொஞ்ச நேரம்தான், அதற்கு பின்பு துன்மார்க்கன் இரான் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஒரு வழியாய் உங்களுக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. நமக்கோ 10ஆம் வசனத்திலே கர்த்தர் ஆறுதல் அளிக்கிறவர், 22ஆம் வசனத்திலே அடைக்கலமானவர், 23ஆம் வசனத்திலே அக்கிரமக்காரர்கள் கைகளிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறவர் என்றெல்லாம் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமா, இந்த ஆசீர்வாதம் யாருக்கு? எல்லாருக்குமா? ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்குமா? ஆனால் பார்க்கிறோம் 14ஆம் வசனத்திலே அவருடைய ஜனத்திற்கு, அவருடைய சுதந்திரத்துக்கு, இவர்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதங்கள். என் நாமந்தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகள், அவர்களுக்கு இங்கே சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் சொந்தம். அது மட்டுமல்ல, தேவனுடைய பிள்ளைகளுக்கு, நீங்கள் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆக கர்த்தருடைய ஜனம் கிறிஸ்துவின் சொந்த ஜனம். அது மட்டுமல்ல, சுதந்திரம். ஜனத்துக்கும் சுதந்திரத்திற்கும் இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருகிறார். என்னென்ன ஆசீர்வாதங்கள்? நீதியை சரி கேட்டுகிறார், 2வதாக நெகிழ விடாதிருக்கிறார், 3வதாக நம்பத்தக்கவராக விளங்குகிறார். இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் கர்த்தருடைய ஜனங்களுக்கு சொந்தம் என்று சொல்லி இந்த 94ஆம் சங்கீதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம்.
அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சமூகத்தில் எங்களை அழைத்து வந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, இந்த 94ஆம் சங்கீதத்தின் அடிப்படையில் எங்களோடு நீர் உரையாடினீர், உறவாடினீர். அதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. நீதியை சரி கட்டுகிற ஆண்டவரே, எங்களை நெகிழ விடாதிருப்பீர், எங்களை கைவிடாதிருப்பீர். காரணம், நீர் ஒருவரே இந்த உலகத்தில் நம்பத்தக்கவர். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த மாதிரிப்பட்ட வாக்குத்தத்தங்களுக்காக உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்புள்ள ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்களுக்கு அனுதினமும் சொந்தமாகத்தக்கதாக, உம்முடைய ஜனமாக, உம்முடைய சுதந்திரமாக என்றென்றும் நாங்கள் வாழ எங்களை உறுதிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.